வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. இப்போ அரசியல் சூழ்நிலையில் திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிற திமுக கூட்டணி கட்சிகளான அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் விசிகா வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்க. என்னன்னு தெரிலங்க. பெரும்பான்மை கிட்ட போயிட்டு வர மாதிரி இருக்குது. ரொம்பவும் மனவேதனைக்கு ஆளாகிறாங்க மக்கள் வந்து. அதாவதுங்க, ஒன்று ஆதரவு வெளியிருந்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும், இல்லை மாட்டேன்னு சொல்லிடணும். அதை விட்டுட்டு வேணும்னே டைம் இழுத்துக்கிட்டே போகிறாங்க. என்னங்க மாறும்? ஒரு 6 மாதம் ஆளுநர் ஆட்சி வருமா? திரும்பி ரீஎலெக்ஷன் வச்சாலும் நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, 108 வந்து மக்கள் வந்து அப்படியே புரட்டி போடுவாங்க. 180 கூட மாற்றி அவரை பெரும்பான்மையோட மக்கள் வந்து திரு விஜய் அவர்களை முதல்வர் ஆக்குவாங்க. அவ்வளோ வெறியில் இருக்கிறாங்க. எவ்வளோ நீங்கள் தடுக்கிறீங்களோ, தடுத்து ஒரு மனிதரை அழுத்துறீங்களோ, அப்படியே தண்ணியில் எவ்வளோ தான் ஒரு பந்தை நீங்கள் அழுத்தினாலும் அது எழும்பி மேலே வரும். அந்த மாதிரி நீங்கள் தடுக்க தான் அவங்க மக்கள் இன்னுமே ஆர்வமாகி வெறி ஆகுறாங்க. கண்டிப்பாக அந்த மக்கள் பெரும்பான்மையோடு அவங்கள வர வைப்பார். விஜய் அவர்களை முதல்வராக வர வைப்பாங்க. அவருக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக மக்கள் வந்து சரியான பனிஷ்மெண்ட் மக்களே தருவாங்க. ஏங்க, 108 அசால்ட்டாக ஒரு 10 ரூபா காசு வாங்காமல் ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு 10 தொகுதி கொடுக்க தெரியாதா? மக்களே மகேசனுங்க. உண்மையிலே சொல்கிறேன், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு எதுக்கு சொன்னாங்கன்னா, அவ்வளோ அதிகாரம் படைத்தவர்கள் மக்கள். அந்த ஒரு ஓட்டுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளையும் கீழே கவுத்து விடும். சாதாரண மனுஷன் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாதவனை கூட எம்எல்ஏ ஆக்கிறத அந்த பவர் வந்து மக்கள் ஓட்டுக்கு இருக்குங்க. அதனால் எல்லாம் ஒரு 2 சீட்டு, ஆளுக்கு 2 சீட்டை வச்சுன்னு சும்மா ஆட்டம் காட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க தயவு செஞ்சு. ஒன்று ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது அப்படின்னா திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர் வந்து ஆட்சியில் அமர வைங்க. இல்லை ஆளுநர் ஆட்சி தான் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணுங்கள். எவ்வளோ நாளைக்கு ஆளுநர் ஆள முடியும்? 6 மாதம் ஆள்வாரா? அதுக்கப்புறம் ரீஎலெக்ஷன் வைப்பாங்க. அப்போ மக்கள் பவர் என்ன, மக்கள் சக்தி என்னன்னு காட்டுவாங்க. காசு வாங்காமல், பணம் வாங்காமல், எதுக்குமே மயங்காமல் ஓட்டு போட்ட மக்களுக்கு அடுத்த தேர்தலில் இன்னும் எழுச்சியோடு ஓட்டு போட தெரியுங்க. அதனால் தயவு செய்து இன்னும் எழுச்சியோட மக்களால் வந்துங்க அவருக்கு ஓட்டு போட்டு வர வைக்க முடியும். அதனால் வந்துங்க மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நம்மளை யாரும் கடவுளே பார்த்தா கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மக்கள் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை கொடுத்துருவாங்க. அதனால் மனிதாபிமானத்தோடு நடந்துக்குங்க. மக்களோட வாக்குக்கு மரியாதை கொடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீஎலெக்ஷனே பெட்டருங்க. இந்த மாதிரி சின்ன கட்சிகள் காலில் போய் விழுந்து ஒரு ஆட்சி அமைச்சா கூட நடுவில் வந்து வாபஸ் வாங்கிட்டு ஆட்சியை கலைச்சிருவாங்க. அதனால் ரீஎலெக்ஷன் வைங்க, மக்கள் பவர் என்னன்னு காட்டுவாங்க.